மண்ணை எங்க எடுத்துட்டு போறாங்க, எங்க எவ்வளோ டன் சேர்ந்துருக்கு மணல், இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே பெரிய புள்ளி யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதை இவர் சொன்னா மட்டும் காவல்துறை போய் கேட்டுருவாங்க, இல்லை நீதித்துறை தான் போய் கேட்கணும். வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அதிகாரமும் பவரும் எல்லாமே இருக்கு. இப்போ நேற்று விஜய், இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய் எனக்கு பவர் இல்லை. ஒரே ஒரு பவர் மக்கள் பலம், ரசிகர் பலம், இளைஞர் படை, இது மட்டும்தான் அவருக்கு முக்கியமாக கிடைக்கிது. இந்த படையை பார்த்துனா 75 கால ஆட்சி படையுமே அலறுது. இது நான் சொல்றதுனால எனக்கு பயம் இல்லை. ஏன்னா அவருக்கும் தெரியுது, உள் மனசுல குத்தம். இந்த மாதிரி 75 ஆட்சி காலத்தில் இருக்கிற மக்களுக்கு 75 வருஷமா நம்ம ஆண்டமே, நேற்று வந்தவன் இவன் இனி உள்ள அரசியல் வந்து மக்களை திருப்பிட்டானே. இப்போ கூட பாருங்க, இந்த எல்லா இடத்துலையும் மாநாடு நடக்குது, எல்லாரும் போறாங்க. இப்போ விஜயண்ணா வரா மாட்டேன், நிர்வாகிகள் மட்டும் தான் கூட்டத்தில் இருக்கு, மக்கள் வரக்கூடாது. இதெல்லாம் ஒரு கேளுங்க. இது யாருக்கு செருப்படி விழுந்தா இந்த வார்த்தை சொல்லுங்க, நான் சொல்லி கொடுங்க. டிவியில் பார்க்குறாங்க, யூடியூப்ல பார்க்குறாங்க, புரியுதுங்களா? இது மக்களுக்கு மக்கள் மனசுல போய் நீங்க தான் செலவு செஞ்சு மாத்தினாலும் மாற போறது, புரியுதுங்களா? இப்போ கூட நான் வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வேலை விட்டுச்சு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கூட நான் சொல்றேங்க, விஜய் அண்ணாக்காக மட்டுமே நான் வரல, பொதுவாக என் குழந்தைங்களோட ஆசைக்காக தான் எனக்கு வந்திருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அங்கிளை பார்க்கணும், இல்லை இல்லைம்மா வரக்கூடாதுன்னு நம்மளை சொல்லியிருக்காங்க. சரி இப்போ இட்டுமே காமிப்பான்னா பாப்பா இட்டுமே சொன்னால் நான் இப்போ காமிப்பேன். நான் இப்பயும் சொல்கிறேங்க, நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் ஓட்டு போடுவேன். இப்போ பாப்பா சொல்கிறாங்கிறதுக்காக நான் போகிறது 2வது பட்சமாக இருக்கட்டும். நமக்கு தேவை அடிப்படை வசதி, ரோடு, சுதந்திரமான ஒரு காற்று வசதியான ஒரு இடைப்பட ஒரு மரங்கள்லாம் அழிச்சு நான் பிளாட்டு போட்டு விற்கிறாங்க, அதெல்லாம் 2வது பட்சம். நமக்கு தேவையான ஒரு அடிப்படை தேவை, நல்ல ரோடு, நல்ல தண்ணி, ஓகேங்களா? இது மட்டும் நமக்கு இருந்தால் போதுங்க. நல்ல படிப்பு அவங்கவுங்க மூலையில் இருக்கிற அறிவை பொறுத்து தான் படிப்பு. அது எந்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் நான் குறை சொல்ல, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். ஓகே, அவங்கவுங்க அறிவு பொறுத்து தான் இருக்குது. அந்த அறிவுனால் தான் அந்த பசங்களும் முன்னேற முடியுமே தவிர, ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே வந்தாலும் டிவிகே வந்தாலும் அவங்க அறிவு யாராலும் மாற்ற முடியாது. குழந்தைங்களோட அறிவு வச்சு தான் நம்ம உலகம் பூரா படிப்பேன். அதுக்கு நல்ல ஒரு கல்வி, அது நல்ல கல்விக்கு நல்ல ஒரு ஆசிரியர், புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு ஆசிரியர், நாளைக்கு ஒரு ஆசிரியர், மாற்றி ஆசிரியர் உட்காரலாம் முக்கியம் இல்லைங்க. நமக்கு தேவை நல்ல ஒரு கல்வி. விஜய் அவர்கள் வடசென்னையில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறாராம். இன்னைக்கு புதிய தகவல். அதாவது நீங்கள் சொல்கிறது தவறு. அவர் தான் சொல்லிட்டார்ல, 250 தொகுதியிலும் பேசு, 250 தொகுதியிலும் பேசு. நீங்கள் பெரம்பூர் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, 250 தொகுதியிலும் அந்த பேசுன்னு வச்சிங்களேன். இப்போ ரெட்டையிலன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருது? அதிமுக. சூரியன் யாருது? திமுக. சரி, இப்போ விசில் யாருது? அந்த மாதிரி விஜய் பேச மட்டும் தான், விஜய் அண்ணா பேச மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக தெரியும். இப்போது நீங்கள் என்ன உண்மையை நீங்கள் மறைச்சிங்கனாலும் சரி, ஏற்றுக்கனாலும் சரி, பாரியிலேருந்து 1 லட்சம் பேர் வரலன்னா என் வீட்டு அட்ரஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே கேளுங்க, என்னப்பா 1 லட்சம் ஓட்டு வரேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு. இது எல்லாருடைய ஒரு சென்சார் ரிசல்ட்டே வச்சுங்களேன், அவங்க எடுத்துக்கிற ஒரு ரிசல்ட்டை வச்சுங்க. இந்த மாதிரி இவ்வளோ பேர் மக்களும் பாரியிலேருந்து ஓட்டு போகிறதுக்கு வராது. இதெல்லாம் யாருக்குமே நடக்காது. ஏன்னா விஜய் சொல்கிறதே அதான் உண்மை. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போடணும் தலையெழுத்து இல்லைங்க. அவங்க மாற்றிட்டு திரும்ப அந்த ஊருக்கு தான் போயிடுவாங்க. இந்த நாடை கவனிக்க மாட்டாங்க, இந்த நம்மளோட மாநிலத்தை கவனிக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்காக வராங்க. யாருக்கு? விஜய் அண்ணா. அது ஓட்டு போடும்போது அதே போல் நீங்கள் பார்க்காத ஒன்று இப்போ எல்லாருமே எழுதிங்க. இது மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டேங்க. இது வரைக்கும் எத்தனை ஆட்சி நடந்திருக்குது, எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒருத்தராச்சும் ஓட்டு போட்டு நான் இவங்க போட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்கூல் வாசப்புள்ளியே பூத்து வாசப்புள்ளி நிற்பீங்க பாருங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் விஜயனுக்கு தான் ஓட்டு போட்டோம், டிவிக்கு தான் ஓட்டு போட்டோம், விசில்ஸுக்கு தான் ஓட்டு போட்டோம். இந்த தைரியம் நம்ம அப்பா அம்மா, என் அப்பா அம்மாவுக்கு இல்லை, என் தாத்தா பாட்டிங்களுக்கு இல்லை. ஏன்னா ஓட்டு யாருக்கு போட்டால் கூட சொல்கிறதுக்கு பயம். ஆனால் இப்போ இதே எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு போடுறதுக்கு முன்னாடியே விசிலிஷனுக்கு தான் போட்டேன்னு சொல்லுவாங்க. ஓட்டு நான் விசிலிஷனுக்கு தான் போட்டேன்னு சொல்லுவாங்க. இதே ஃபோனில் எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அப்போ எல்லாரும் ஃபோன்லேயும் லாக் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஆவேசமாக சொல்கிறேன். ஏன்னா ஓட்டு போடுறது எங்கள் அப்பா அம்மா கேட்பேன், யாருக்கு போட்டாங்க? இப்போ கூட யாருனாலும் கேளுங்களேன், ஓட்டு போறது யாருக்கு போடணும்? என் குழந்தை நான் சொல்றேன், கண்டிப்பா எங்க அப்பா அம்மாவே நான் டிவிக்கு தான், விஜய்க்கு தான் போட சொல்லுவேன். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும், விஜய் என்ன சினிமாவில் பார்த்து ஓகே ரசிச்சு ஆகல. ஆனா இங்க எல்லாரோடைய ஒரு எதிர்பார்ப்பு, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஜோசியத்தில் சொல்லலாம், வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் உள்ள வந்துருச்சு.
ஓகேங்களா? இந்த டைமில் யார் என்ன பண்ணாலும் நமக்கு நடக்க வேண்டியது நடந்து தான் போகும். அதுக்கு ஒரு முடிவான ஒரு நல்ல ஆட்சி அண்ணன் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. சரி, எந்த தலைவரும் இது வரைக்கும் சொல்லாத ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட கேட்டேன், அம்மா இது வரைக்கும் எந்த தலைவராக சொல்லிக்கிறாங்கம்மா, அது மாதிரி சொல்லிக்கிறாங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். என்ன வார்த்தைனா, ஊழலே இல்லாத, ஊழல் கொடுக்க முடியாத, ஊழல் பண்ண முடியாத ஆட்சியை நான் தர முடியும், என்னால் அது முடியும். என் கூட இருக்கிற ஆளுங்களை, அதான் இப்போ அவர் மேலே எடுத்துருக்கிறாரு, அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல, ஊழல் பண்ணுறவங்களே நான் விட மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. 100 நாள் 60 நாள் வந்து 90 நாள் வந்து அவங்கள வந்து பொறுப்பு வந்து விடுவிட்டுருவாங்க. திரும்ப 91ஆம் நாள் வந்து